அப்பாடா நல்லபடியாக ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி சரவணாத்தாண்ட பேசலாம். தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் பேசுவோமா? ஏன்னா அத்தான் எப்படியும் வர 9 மணி ஆகும். மணி இப்போ 8 தானே ஆகுது. தோட்டத்தை வேணா சுற்றி பார்த்துட்டு வரலாம். வீடெல்லாம் நல்லா சூப்பராக தான் கட்டியிருக்கான் டீச்சட்டி மண்டையும். என்ன பார்க்க தான் அறக்கிருக்க மாதிரி இருக்கான். சுற்றி பார்க்கலாமா? என்ன இருட்டிருச்சு, பூச்சி பொட்டை வேற கிடக்கக்கூடாதே. சரி, நம்ம தான் தைரியமானவராச்சே, போய் பார்ப்போம். இந்த வீடு ரொம்ப என்னமோ தெரியல, மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளும் கல்யாணம் கழிஞ்சா சரவணாத்தாண்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு ஓட்ட வீடு கட்ட சொல்லணும். அப்படியே வெளியே ஒரு கயிற்று கட்டிலும் போடணும். அப்படியே நிலவு வெளிச்சத்தை பார்த்து அதில் படுத்து கிடந்தா எப்படி இருக்கும்? அள்ளும்ல. செல்வியை கூட்டிகிட்டு வராமல் போயிட்டோமே. செல்வி பிள்ளையும் வந்திருந்தா அழகாக அந்த வீடெல்லாம் பார்த்துருக்கோம். ஊஞ்சலில் படுத்து எந்திக்கவே அவளுக்கு மனசு வந்திருக்காது. அப்படி படுத்தையே கிடந்திருப்பா. செடி கொடியெல்லாம் எப்படி இருக்கு? இந்த கொய்யாப்பழம் மரம்லாம் நிற்க. கொய்யாப்பழத்தை பறிச்சிருவோமா இல்லை சுட்டுருவோமா? கையை வச்சிருவோம். சே, என்ன அழகா இருக்கா! பட்டு புடவையிலையும் அழகா அம்சமாக இருந்தா, பட்டு புடவை தாவணிலையும் அழகா இருக்கா. சே, என்ன அழகு! தேவதையே அழகு கிட்ட தோத்துரும் போல. அழகா இருக்கா. எப்படி இவ்வளோ கூப்பிட? பேர் ஏதோ சொன்னாலா என்ன? பேர் கேட்டோம், பேர் சொல்லலை. இல்லை, எப்படி கூப்பிட? கடவுளே, இந்த பிள்ளைய எப்படியாவது நீ தான் என் கூட சொல்லி சேர்த்து வைக்கணும். அப்பா காப்பாத்து. என் பிள்ளைய எப்படி கூப்பிட? என் பிள்ளைன்னு கூப்பிடுவோமா இல்லை என் பொண்ணுன்னு கூப்பிடுவோமா? ஐயோ, பேரை வர கேட்டோம் சொல்லலையே, எப்படி கூப்பிட? என்னங்க என்னங்க? என்ன இந்த ஆளை பார்க்க தீச்சட்டி மண்டையின மாதிரியே இருக்கு. அவன் உள்ளே போனா ஒருவேளை அவங்க அண்ணனா இருக்குமோ? அவன் ஒரு பட்டிக்காட்டு லுக்கில் இருந்தான். இவனாவது செயின் போட்டு பேண்ட் சட்டையில் ஸ்டைலாக இருக்கான். அண்ணனாத்தையும் இருக்கும். அண்ணன் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. என்னங்க, அவங்க உள்ளே இருக்காங்க. நீங்கள் அவங்களோட அண்ணனா? அவங்கள மாதிரியே இருக்கீங்களே. உள்ளே இருக்காங்க, எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க, என்னை பார்த்தா அண்ணன் மாதிரியா தெரியுது? நான் தாங்க பாண்டி. அண்ணன்னா இது வரல. அண்ணன் தனியெல்லாம் இருக்கான். வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவான். சொல்லுங்க, என்னென்ன ஆள் தெரியாம ஆயிடுச்சா பேண்ட் செட்டை போட்டோன்னே? ஐயோ, நீங்களா? என்ன ஒரு வித்தியாசம்! இல்லைங்க, காலையில் சிலுக்கு சிப்பா சிக்கு சிக்கு சிக்குன்னு போனீங்க. கொஞ்ச நாளைக்கு கூட பார்த்தேன், உள்ளதான் போய் படுக்க போன மாதிரி இருந்துச்சு. அதான் திடீர்னு பேண்டு சட்டையெல்லாம் போட்டு நிற்கலா. ஒரு வேளை உங்கள் அண்ணனாக இருப்போன்னு நினச்சேன். உங்களுக்கு அண்ணன் இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, ஆளே அடையாளம் தெரியலையே பாருங்களேன். ஆமாங்க, எனக்கு அண்ணன் உண்டு. அவனும் நானும் சாயலில் ஒன்று போல தான் இருப்போம் கிட்டத்தட்ட. அவன் வாரத்துக்கு ஒருக்க தான் வருவான். வேலைக்கு வேறு வேலைக்கு போகிறான். அதனால் வாரத்துக்கு ஒருக்க லீவு. அதனால் வாரத்துக்கு ஒருக்க தான் வருவான். நான் தாங்க வெளியே போகலான்னு கிளம்புனேன். அதான் நீங்கள் நிற்கீங்களேன்னு பார்த்தேன். ஆமாம், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? என் பேரா? என் பேர் பொன்னிங்க. பொன்னி என் பேர். நான் தான் தப்பாக எடுத்துக்கிட்டேனோ அண்ணனும் தம்பின்ட்டு. ஆனால் டோட்டல் சேஞ்சுங்க. நீங்கள் இது பட்டுவட்டி சட்டையா, அது என்ன சிலுக்கு சிப்பாவா, அதில் ஒரு வித்தியாசமாக இருக்கீங்க. இப்போ பேண்டு சட்டையில் ஒரு வித்தியாசமாக இருக்கீங்க. யாராவது புதுசாக வரவங்க குழம்பி போயிடுவாங்க. வாங்களேன், அப்படி தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். வாங்க, உங்களுக்கே எங்கள் தோட்டத்தை ரொம்ப பிடிக்கும். நிறைய பூச்செடி, பழ வகைகள் எல்லாம் வச்சுருக்கோம். வாங்க, அப்படி சுற்றி பார்த்துட்டு வரலாம். இருங்க, கூட ஒரு வாரம் கூட இருந்துட்டு போகலாம். சரிங்களா? ஐயோ, ஒரு வாரமா? இல்லைங்க, நாளைக்கு கிளம்பிடணும். அதான் தோட்டத்தை சுற்றி பார்க்க தான் அத்தை சொன்னாங்க. வெளியே வந்தேன், இருட்டாக இருந்தா ஒத்தையில் போக பயமாக இருந்து அதான் நின்றுட்டுருக்கேன். எல்லா பூச்செடியும் வச்சுருக்கீங்களா? பழத்தோட்டம்லாம் வச்சுருக்கீங்களா? பார்த்தேன், அந்த கொய்யா பழம்லாம் நிற்குதே. எல்லா பழமும் வச்சுருக்கீங்க என்ன? எப்படிங்க, எங்கள் பூந்தோட்டம் நிறைய ஒரு 500-600 வெரைட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் வைக்கல, எங்கள் அன்னிக்கு பூனா ரொம்ப விருப்பம். அவங்க தான் கல்யாணம் கழிஞ்ச புதுசில் வந்தாங்களா, அவங்க விருப்பத்துக்கு எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க.
ஒரு கலர் பாக்கி இல்லை. எல்லா கலர்லையும் எங்கள்கிட்ட பூச்செடி இருக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமா செடி கொடியெல்லாம்? செடி கொடி பிடிக்காம யாராவது இருப்பாங்களாங்க? இன்னும் அழகாக இருக்குது, எம்புட்டு அழகு! அப்பா, இந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் பூவெல்லாம் மிளு மிளுதுங்க. நல்லா இருக்குங்க. எனக்கு எல்லா செடியிலையும் ஒவ்வொரு கன்று கொடுப்பீங்களா? கண்ணு என்ன கண்ணு, நீ ஊன்னு சொல்லு, இந்த தோட்டத்தையே உன் பேரில் எழுதி வச்சிருந்தேன். பொன்னி, எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு பொன்னி. என்னங்க அமைதியாக வரீங்க? செடி தரமாட்டீங்களா? எனக்காக எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன கன்று தந்தால் போதுங்க. ஆ சரிங்க, உங்களுக்கு இல்லாததா? எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கன்று பிடுங்கி தரேன். என்ன, காலையில் பறிச்சு தரேன். ராத்திரி பற்றிகளா செடி தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்பா, இன்னும் அழகாக இருக்குது. கண்ணுக்கே அவ்வளோ ஒரு குளுமையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. உங்கள் அண்ணி நல்ல ரசனை உள்ளவங்க தான். நல்ல அழகழகு செடியாக வச்சுருக்காங்க. அப்பா, என்ன அழகாக இருக்குது. இங்கே டெய்லி இயற்கையாக இருக்கிறதுனால நிறைய பட்டர்ஃப்ளை, குருவி எல்லாம் வருமே என்ன? எல்லாம் வருமா இருக்குங்க. நானே இந்த தோட்டத்துக்கு வந்து ரொம்ப மாதம் இருக்கும். அதுக்கெல்லாம் எங்கெங்கே நேரம் இருக்குது? நம்ம விடிஞ்சா போனால் அடைஞ்சா வருவோம், சாயந்தரம் சாப்பிடுவோம், படுப்போம், அம்புட்டு தான். இந்த தோட்டம் துறவையெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்குள்ள நேரம் இல்லை. இதெல்லாம் அம்மா பார்த்துக்கிடுவாங்க, தண்ணி விட்டுக்கிடுவாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வேலைக்கு வருவாங்க, அவங்க வந்து வாரத்துக்கு இருக்க நல்லா பெருக்கி போட்டு போவாங்க. இம்புட்டு அழகாக எனக்கு மட்டும் ஒரு தோட்டம் கிடச்சின்னு வைங்களேன், அங்கிட்டே ஒரு பாயை போட்டு படுத்துக்கிடுவேனே. இந்த தோட்டத்தை விட்டு போக மனசே இல்லைங்க. வீடும் அழகாக இருக்குது, தோட்டம் அதை விட அழகாக இருக்குங்க. என்னென்ன கலர் பூவெல்லாம் இருக்குது. இந்த கலர் பூவெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு தோட்டம்? தோட்டத்தை நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கே இவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுது எங்கள் தோட்டம். காலையில் ஆகட்டும்னாங்க எல்லாத்தையும் பறித்து ஒரு கவரில் கட்டி தரேன். ஆனால் இருங்க, ஒரு வாரம் கழித்து போகலாம். இப்போ என்ன அவசரம்? நான் பேசுகிறேன் அத்தை மாமாட்ட. என்ன? இல்லைங்க, பரவாயில்ல, போகணும்ல. பொங்க வைக்க வந்தோம், பொங்க வச்சாச்சு. எனக்கு இங்கே தங்குறது கூட தெரியாதுங்க. வந்துட்டு ஒரு நாள் கோயிலில் ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி தான் அம்மா சொல்லிச்சு. அப்புறம் தான் அத்தை வந்து கூப்பிட்டாக போல், அதான் வந்தோம். வந்து பார்த்தோன்னே தான் தெரியுது, உங்களை தோட்டமும் வீடும் என் கண்ணிலே எப்பவும் நிற்குங்க. தோட்டம் மட்டும் தானா? என்ன என்ன கேட்டீங்க? இல்லைங்க, தோட்டம் மட்டும் தானா? கோயிலுக்கெலாம் வந்தீங்கள, இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுருப்பீங்கல்ல, அதான் சாமியும் கண்ணில் இருக்கும்ல, அதாங்க கேட்டேன். ஆமாம், உங்கள் பேர் என்ன? என் பேரை கேட்டீங்க. உங்கள் பேர் என்ன? என்ன வேலை பார்க்குறீங்க? நானா? என் பேர் பாண்டிங்க, முத்துப்பாண்டி. நான் வந்து வசூல் கொடுக்கேன். இந்த ரூபாலாம் கொடுப்பாங்கல்ல, வட்டி, ஃபைனான்ஸு எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஊரில் பாதி பேர் நம்மகிட்ட தான் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை போய் வசூலிச்சுட்டு வருவேன். காலையில் போனால் அப்படின்னா பக்கத்து ஊர்லேயும் வசூல் கொடுத்துருக்கேன். அதனால 2 இடமும் போய் அலைஞ்சு டெய்லி வாங்கிட்டு வரதுக்குள்ளே இருட்டிடுங்க. வீட்டுக்கு வர ராத்திரி ஆயிரும். அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. ஃபைனான்ஸ்லாம் பண்ணுறீங்களா? பெரிய ஆளு தாங்க நீங்கள். ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க. டேலண்ட்டு தான். ஃபைனான்ஸ் பண்ணால் சும்மா ஒன்றும் இல்லைங்க. நம்ம கொடுத்த ரூபாயை கொடுத்துருவோன்னு வைங்களேன், அவங்கள்ட்ட வாங்குறதுக்குள்ளே போதுண்டா சாமின்னு ஆயிரும். அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஃபைனான்ஸ் பண்ண முடியும். இல்லாட்டா தலையில் மிளகா அரைச்சிருவாங்க. ஆமாங்க, அது சரிதான். நான் வெட்டு 1 துண்டு 2ன்னு நின்ற மாட்டேன், கராலாக நின்றுவேன். துட்டுலாம் துட்டு கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுப்பேன். ஒரு நாள் கூட பெண்டிங் இல்லாமல் இத்தனை நாள் தவணைன்னா இத்தனை நாள் கூட கட்டி முடிச்சிடணும். இல்லாட்டா என் குணம் தெரியும்லன்னு ஆரம்பத்திலே சொல்லிடுவேன். அவங்களும் என்கிட்ட வாங்கினா இவ்வளோ நாளைக்கு யாரும் அப்படிலாம் பண்ணதில்லை. ஒருத்தன் மாத்திரம் ரொம்ப பேசினான், அதுவும் நல்ல கொடுக்கூடிய கொடுப்பில் தன்னால் ரூபாயை கொண்டு வீட்டுக்கு வந்துட்டான். அதனால் எனக்கு அதெல்லாம் பழகி போச்சுங்க. இப்போ இல்லை, முன்னாடி இருந்தே இதான் பார்த்துட்ருக்கேன். எம்பிஏ எதை படிச்சிருக்கீங்களா? இல்லை அக்கௌண்ட்ஸ் எதை படிச்சிருக்கீங்களா? படிப்பா? படிப்புக்கும் நமக்கும் எட்டாத கனிங்க. படிப்பு நமக்கு மண்டையில் ஒரு சொட்டு கூட ஏறலை. அப்படியே 6ஆம் கிளாஸ் வரை போனேன். 6ஆம் கிளாஸுக்கு அப்புறம் படிப்பு போகலை. ஒரு வருஷம் வீட்டில் கிடந்தேன். அப்புறம் அப்பாவுக்கும் இந்த வசூல் தொழில் தான், அப்பா கூட போவேன் எடுப்பேன், அப்படியே கற்றுக்கிட்டேன். அப்படிதான். படிப்பு என்னங்க படிப்பு? படிக்காட்டாலும் கணக்கு வழக்கில் கரெக்டாக இருப்பேன். எம்பிட்டு துட்டை கொடுத்தாலும் 5 நிமிஷத்தில் மிஷின் இந்த மாதிரி எண்ணிடுவேன். அப்பா, என்ன டேலண்ட்டு! சான்ஸே இல்லைங்க. எவ்வளோ டேலண்ட் இருக்குது உங்களுக்கு.
படித்த எனக்கே ஒரு லட்ச ரூபாயை கையில் தந்தா என்ன தெரியாது முழிச்சுக்கிட்டு கிடப்பேன். படிக்காட்டாலும் எப்படி கணக்கு பார்க்குறீங்க, வெரி கிரேட்டுங்க. உங்கள் வாயால் கேட்கும்போது தான் எனக்கே என்னோட அருமை தெரியுதுங்க. ஹை, ஊஞ்சல் ஊஞ்சல் கூடவா? வா ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கே கூட்டிகிட்டு போங்க. ஊஞ்சல் தானேங்க, வாங்க நீ உட்காருங்க, நான் ஆட்டி விடுறேன் உங்களை. அப்பா, சூப்பராக இருக்குங்க. இந்த வீட்டில் எல்லாமே எனக்கு பிடிச்சதாவே இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா, பூச்செடி தோட்டத்தில் ஊஞ்சல் போட்டு ஐயோ ஆடுற சுகமே தனிங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த ஊஞ்சலும் உங்கள் அண்ணி செலெக்ஷன் தானா? இல்லை இல்லை, இது என்னோட டேஸ்ட்டுங்க. இது அண்ணன் பிள்ளை வருவாள்ல, அவள் வரும்போது அழுவா அடம் பிடிப்பா, அதுக்காக கட்டின ஊஞ்சலுங்க. அப்படியா, குழந்தைக்கு கட்டினதா? இந்த ஊஞ்சலில் நான் இருக்கலாம் இல்லைங்க, உடஞ்சி கிடஞ்சி விழுந்துடாத. இல்லைங்க, இல்லை, பெரியவங்களும் உட்காரலாம். நானே சில நேரம் உட்காருவேன். அவள் வந்திருக்கையில் நான் அவளை வச்சு ஊஞ்சல் தள்ளி விடுவேன். அந்த குட்டி பாப்பா என்ன இருக்க வச்சு அது தள்ளி விடும். விழலாம் மாட்டீங்க, தைரியமாக உட்காரலாம் இந்த பாண்டியை நம்பி. சே, சூப்பராக இருக்குங்க. சும்மா இப்படியே சொல்லிட்டு இருக்கேன்னு என்ன எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கும் கிராமந்தியான், ஆனால் இப்படியெல்லாம் இல்லை, இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த நிலவு விளைச்சத்தில் இந்த ஊஞ்சலில் ஆடையில் சுகமே தனியாக தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆமாங்க, சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஐயோ சாரிங்க, நீங்கள் எங்கிட்ட கிளம்பினீங்கல்ல, எங்கேயாச்சும் போனா போங்க, நான் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு வந்துடுறேன். இல்லைங்க, வீட்டுக்கு வராதவங்க வந்திருக்கீங்க, வெளியே போய் எனக்கு என்ன சொல்லி உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அப்புறம் சொல்லுங்கள், இங்கே எல்லாரையும் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எல்லாத்தையும் பிடிச்சிருக்குங்க, எல்லாரையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களையும் பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டேன், காலையில் கோயிலில் பார்க்கல, ஏதோ ரவுடி கேடின்ட்டு. ஆனால் பேசினாதான் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டுன்னு தெரியுதுங்க. என்னையே பிடிச்சிருக்கா? ஐயோ, இதை இதை இதைத்தானே எதிர்பார்த்துட்டேனே. பாண்டி கலக்கிட்டடா. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே நெஞ்சில், கூடலில் வந்த சொந்தம், கூடலில் வந்த பந்தம், மயக்கம் என்ன காதல் வாழ்க. அப்போ என்னையும் அம்மாவையும் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க? ஆமாங்க, இது என்ன கேள்வி, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அத்தையை பார்க்கவும் பயமாக இருந்துச்சு, உங்களை பார்க்கவும் ஏதோ ரவுடி மாதிரியே ஃபீல் ஆச்சு. பேசினதுக்கப்புறம் அவங்களும் சாஃப்ட்டு தான், நீங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டுங்க, ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த ஊஞ்சல் ஆடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வேணா ஊஞ்சல் தள்ளி விட்டுட்டுமாங்க? ஐயோ வேண்டாங்க, எனக்கு ஃப்ரெண்டு வச்சிருக்கா செல்வின்னு, நானும் அவளும் போய் புளியந்தோப்பு இருக்குது, அங்கே போய் கைத்தை போட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருப்போம். யார் ஃபாஸ்ட்டாக ஆடுதாங்களோ அவங்களுக்கு தான் நாவப்பழம் கொய்யாப்பழம்ன்ட்டு கொண்டுட்டு போவோம். அப்படி போட்டி போட்டு விளையாடுவோம். நான் தான் அதில் ஃபாஸ்ட்டாக போவேங்க. வேண்டாங்க, நானே காலை வச்சு தள்ளி தள்ளி ஃபாஸ்ட்டாக வேகமாக ஊஞ்சலில் இருப்பேன். அப்படியாங்க, எனக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னை யாருக்கும் பிடிக்காமே இருக்காது, நான் எங்கிட்டு போனாலும் கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால் எங்கே போனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலே என்னை கூட்டிகிட்டு தான் போவாங்க, ஏன்னா நான் போனால் தான் ஜாலியாக இருக்குன்ட்டு. அதனால் என்னை எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்க கேட்க வேணும். அப்பாடா, பயந்துட்டே கிடந்தோம், மனசோட சொல்லதுக்கு அவளே சொல்லிட்டா, நம்மளும் மனசோட சொல்லிட்டோம். பாண்டி, உனக்கு எங்கிட்டோ மச்சம் இருக்குடா. சரிங்க, பனி விழுதுல போகுமா இல்லை கொஞ்சம் நேரம் கூட இருக்கீங்களா? நீங்கள் வேணால் போங்கங்க, நான் கொஞ்சம் கூட ஊஞ்சல் அடிக்கிட்டு வரேன். இல்லை இல்லை, எம்புட்டு நேரம்னாலும் நானும் நிற்குதுங்க. உங்கள்கிட்ட பேசுறதை விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்குது?